ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடையில் கண்ட ஜாம் வாங்கி சாப்பிடாம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல பழுத்த அன்னாச்சி பழம் வந்து எடுத்துருக்குறேன். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா புளிப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நடுவில் வெட்டிட்டு நல்ல தோலை வந்து நீக்கிட்டு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் இருக்க தோலையும் நீக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறதுனால நல்லா சும்மா ரஃப்பாக மட்டும் சாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. சுத்தாமல் இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம அரைச்சிட்டு வந்தால அந்த பேஸ்ட்டை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கட்டும். குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1-2 அரைக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலந்து விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம கலந்து விடும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக கட்டியாகும். அப்போ வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இப்போது 1/3 கப்பில் நான் ஒரு கப் ஃபுல் கப் வந்து நான் சீனி சேர்த்துருக்குறேன். 100 கிராம்னால் அதில் 3 பங்காக வச்சுருதான் 1/3. அதில் ஒரு 1/3 கப்பில் நான் வந்து எடுத்துருக்குறேன், மெஷரிங் கப்பில். சீனி சேர்த்தோன்னா நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி அதுவே நல்லா இஞ்சி நல்லா கட்டியாக வரும். எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா நம்ம கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால நம்மளுக்கு பயப்பட வேணாம், அது ஒட்டவே ஒட்டாது. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் போது தான் நம்ம லெமன் சேர்க்கணும். இப்போ சேர்த்துடலாம். நான் பாதி லெமன்லேயும் பாதி அளவு தான் சேர்த்துருக்குறேன். அதாவது ஒரு 1/4% மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப சேர்த்துட்டா புளிப்பாக இருக்கும். அதனால் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சேர்த்ததுக்கப்புறமாவே நல்லாவே கட்டியாக ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு ஜாம் பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூடான சுவையான அன்னாச்சி பழ ஜாம் வந்து ரெடி ஆகிட்டு. இதே மெத்தடில் தான் நம்ம மேங்கோ ஜாமும் போட்டிருக்கோம். கடையில் இருக்க பாட்டில் ஜாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கோ அந்தந்த பழத்தை வச்சு நம்ம ஜாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி பசங்களுக்கு சப்பாத்தி, ப்ரெட்டு அதுக்கெலாம் இதில் இந்த ஜாம் வச்சு கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.